Taste the Daily. விடிய ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாக்கி விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மதுரவாயலில் பகுதி கழக செயலாளர் தேவதாஸ் ஏற்பாட்டில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி அரசு அலுவலர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை போராடக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் விடிய அரசு முடக்கி உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்தியநாதன், வட்ட கழக செயலாளர் தென்றல் குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தனியார் பாலிடெக்னிக் விடுதிக்குள் புகுந்த 9 பேர் கொண்ட கஞ்சா போதை கும்பல் மாணவர்களை தாக்கி பொருட்களை பறித்துச் சென்ற கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஸ்ரீ ஆதி சங்கரா பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் இரவு நேரத்தில் 3 இருசக்கர வாகனங்களில் கருப்பு நிற மாஸ்க் அணிந்து கஞ்சா போதையில் புகுந்த 9 பேர் கொண்ட கும்பல் 2 அறைகளின் கதவை அடித்து உடைத்து அங்கிருந்த 12 மாணவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியது. தொடர்ந்து மாணவர்களை மண்டியிட வைத்து அடித்து உதைத்து அவர்களிடம் இருந்து தங்க, வெள்ளி நகைகள், பணம், 13 செல்போன்கள், வாட்ச், உடைகள், காலணிகளை பறித்து தப்பியது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 மாணவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கஞ்சா கும்பல் தேடப்பட்டு வருகிறது. அந்த பசங்க யாருமே தெரியலண்ணா, யாருன்னு வந்து ஃபோனை திருட்டு அடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்காங்க. எவ்வளோ ஃபோன் போயிருக்கு? 13 ஃபோன் போயிடுச்சுண்ணே. 13 ஃபோனு. வெள்ளி செயின், செப்பல் இருக்குல்ல, செப்பல் எடுத்துட்டு போயிட்டானோ, வாட்சி, ட்ரெஸ் நேற்று ஊருக்கு போனாலும் துவச்சி மடிச்சு வச்சிருந்தேன், அதையும் தூக்கி எடுத்து போயிட்டானோ. என்னோட பேக்ல வச்சு என்னோட ட்ரெஸ் எடுத்து போயிட்டானோ.